கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் அமர்ந்திருந்தனர். அப்பொழுது அவர்களை காண அங்கு நாரதர் வந்தார். நாராயண 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 நாராயண. வணக்கம் பிரபு. வணக்கம் நாரதரே, இங்கு எதற்காக வந்துள்ளாய்? பிரபு, என்னிடம் ஒரு சக்தி வாய்ந்த மாம்பழம் உள்ளது, உங்களிடம் கொடுக்க வந்துள்ளேன். அப்படியா? சக்தி, இதை நீ வைத்துக்கொள். நன்றி பிரபு. தாய்ப்பாசத்தில் உள்ள சக்தி தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த பழத்தை கொடுக்கலாம் என்று முடிவு செய்தார். அதை சிவனிடமும் கூறினார். பிரபு, இதை நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். உன்னிஷ்டம் சக்தி. விநாயகா, முருகா, இங்கே வாருங்கள். விநாயகா, முருகா, நாரதர் என்னிடம் ஒரு சக்தி வாய்ந்த பழத்தை கொடுத்துள்ளார். அதை நான் உங்களிடம் கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதை பகிர்ந்து சாப்பிடக் கொள்ளுங்கள். மாம்பழமா? எனக்கு தாயே. தாயே, மாம்பழம் எனக்கும் மிகவும் பிடிக்கும். இல்லை இல்லை, எனக்கு கொடுங்கள் தாயே, எனக்கு மிகவும் பிடிக்கும். எனக்கு கொடுங்கள் தாயே, எனக்கும் பிடிக்கும். எனக்கு கொடுங்கள் தாயே. பார்த்தாயா நாரதா, இந்த கலகத்தை ஒரு மாம்பழத்தால் இங்கே கலகத்தை மூட்டி விட்டாயே. வந்த வேலை முடிந்தனா நாரதா? ஐயோ பிரபு, என்னை தவறாய் நினைக்காதீர்கள். என் வருகை என்றுமே நன்மைக்கே பிரபு. ஆம் பிரபு. சண்டை போடாதீர்கள், சண்டை போடாதீர்கள். விநாயகா, முருகா, இந்த பழத்தை 2 பேருக்கும் பகிர்ந்து தருகிறேன். 2 பேரும் சண்டை போடாமல் சாப்பிடுங்கள். புரிந்ததா? தாயே, இந்த பழத்தை பகிர்ந்து சாப்பிடக்கூடாது. அப்படியா நாரதரே? என்ன பண்ணலாம்? இருங்கள், உங்களுக்கு நான் ஒரு யோசனை கூறுகிறேன். இந்த உலகத்தை யார் 3 முறை சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கே இந்த பழம். ஆனால் முதலாவதாக இந்த உலகத்தை சுற்றி வர வேண்டும். ஆஹா, நல்ல யோசனை. இப்பொழுதே செய்கிறேன். விநாயகர் தன்னுடைய புத்தி கூர்மையால் மிகவும் அழகான ஒரு யோசனையை கண்டுபிடித்தார். முருகர் இந்த உலகத்தை வலம் வர தன்னுடைய மயில் வாகனத்தின் மீது அமர்ந்து சுற்ற சென்று விட்டார். விநாயகர் தன்னுடைய தாயையும் தந்தையும் 3 முறை சுற்றி வந்தார். பிறகு, தாயே, தந்தையே, இப்பொழுது நான் அந்த பழத்தை பெற்றுக் கொள்ளலாமா? ஆனால் நீ இந்த கைலாயத்தையே சுற்றி வரவில்லையே. தாயே, தந்தையே, இந்த உலகத்தை விட உயர்ந்தவர்கள் தாயும் தந்தையும் தான். அதை அனைவரும் அறிவீர்கள் அல்லவா? அதனால்தான் உங்களை சுற்றி வந்து இந்த பழத்தை பெற வந்துள்ளேன். எனக்கு இந்த பழத்தை கொடுங்கள் தாயே. சிவனும் பார்வதியும் அந்த பழத்தை விநாயகருக்கு கொடுக்க முடிவு செய்தனர். மிகவும் சரியான தீர்வு ஐயனே. பிறகு சிவனும் பார்வதியும் மிகவும் மகிழ்ச்சியோடு அந்த பழத்தை விநாயகருக்கு கொடுத்தனர். அப்பொழுது, தாய், அண்ணனுக்கு ஏன் அந்த பழத்தை கொடுத்தீர்கள்? நான் தான் இந்த உலகத்தை 3 முறை சுத்தி வந்தேன். அந்த பழம் எனக்கு தான் சொந்தம். நான் அண்ணனை எங்கேயும் பார்க்கவில்லையே. முருகா, கோபப்படாதே. விநாயகன் தாயும் தந்தையும் உலகமென்று நினைத்து எங்களை சுற்றி வந்து பழத்தை பெற்றுக் கொண்டான். இதில் தவறொன்றும் இல்லையே முருகா. முருகா, முருகா, எங்கு செல்கிறாய்? முருகா, முருகா. தாயும் தந்தையும் இந்த உலகமென்று